அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட புருஷன் யார், அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினவங்க யார் யார், என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்க, அந்த பொண்ணு என்னென்ன அனுபவிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லைவாக வரும். ஆனால் அது எப்போங்கிறது நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக வரும். அந்த டைம் ஆகும்போது அது வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை வச்சு நான் வீடியோ பண்ணுறதோ, லைக் கிடைக்கிறதுக்கோ, ஷேர் கிடைக்கிறது, ஐ மீன் வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு எவ்வளோ அனுபவிக்கிறாங்கிறத இருக்குவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு அனுபவம் இருக்கும் அவங்கக்கிட்ட, அவங்க லைஃப்பில். ஆனால் எல்லாருக்குமே அவங்கவுங்களோட வேதனை, அது அவங்க வலி, அது அவங்களுக்கு தான் தெரியும், அது அவங்களுக்கு தான் பெருசு அந்த வலி. ஸோ யாருக்கு வேணாம், அந்த பொண்ணுக்கு அந்த சாபம் பிடிச்ச வீடு, அந்த வீடும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அந்த பொண்ணுக்கு அந்த குடிசை வீடு மட்டும் போதும், நிம்மதி, கோவில். இந்த சாபம் பிடிச்ச வீடு எதுக்கு அந்த பொண்ணுக்கு? அந்த வீட்டு மேலே இந்த பருந்துக கோழி குஞ்சுங்களை பிடிக்கிறதுக்காக பறக்கும் பாருங்கள், அதே மாதிரி பறந்து நடக்கிறாங்க அவனோட ஃபேமிலி. இது என் வீடு, என் வீடு, என் வீடு, என் வீடு, எல்லாருக்கும் வீடு அது. ஆனால் அந்த சாபம் பிடிச்ச வீடு அவன் என்னைக்கு வாங்கினானோ அன்னைக்குலேருந்து அவனுக்கு வாழ்க்கை இல்லை, அவனுக்கும் இல்லை, அவன் குடும்பத்துக்கும் வாழ்க்கை இல்லை. அவன் குடும்பத்தில்